வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் நிப்டி 24,700 என்ற புள்ளிகளை சர்பாஸ் பண்ணிவிட்டு க்ளோசிங்ல 126 புள்ளிகள் முடிவடைந்து 24,698.85 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல அட்வான்சஸ் பார்த்தோம்னா 1,528, டிக்ளைன்ஸ் 786. மேலும் இன்றைய தினம் எல்லா செக்டார்ஸுமே ஒரு பாசிட்டிவ் மூமெண்டோட இருந்ததுன்னு சொல்லலாம், எக்ஸப்ட் ஃபார் FMCG. ஸோ மேலும் இந்த பிராடர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பார்த்தோம்னா இந்த ரேலியில் ஜாயின் பண்ணினது குறிப்பிடத்தக்கது. அட்வான்சஸ் 1,528, டிக்ளைன்ஸ் 786. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்டரல் பெர்ஃபார்மன்ஸை வைத்து பார்க்கும் பொழுது இண்டஸ்ட்ரீஸ் ஒரு அதிக லெவலில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தது இன்னைக்கு ஃபுல்லாகவே. மேலும் பிராடர் மார்க்கெட்டில் பார்க்கும் பொழுது அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ ஸ்ட்ராங்லி ரிமைண்ட் இன் ஃபேவர் ஆஃப் புல்ஸ் தான், அட்வான்சஸ்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால சென்டிமெண்ட் ஹஸ் பின் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் துறைகளை பொறுத்தவரை எல்லா துறைகளுமே நல்லா தான் பண்ணியிருக்கு. ஸோ மெயினாக நிஃப்டி PSU பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நிஃப்டி மிட் அண்ட் செலக்ட் லீடிங் த கெயின்ஸ் சொல்லலாம். மெயினாக ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் PSU பேங்க் செய்யறதுக்கு முக்கிய காரணம் இன்றைய தினம் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் PSU பேங்க்ஸோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் த ரிவ்யூ மீட்டிங் வச்சிருந்தாங்க. ஸோ அதனுடைய பேக்கப் ஆஃப் இன்புட்ஸ் PSU பேங்க்ஸ் எல்லாம் ஒரு பெட்டராக ஏறினதுன்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைய தினம் ஏறிய துறை பங்குகள்னு பார்க்கும் பொழுது SBI லைஃப், HDFC லைஃப், பஜாஜ் ஃபின்சர்வ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், இந்துசின் பேங்க், ஹிண்டால்கோ, டெக் மஹேந்திரா, BPCL, பஜாஜ் ஃபைனான்ஸ், கிராசிம் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கிய பங்குகளில் ONGC, பாரதி ஏர்டெல், அதானி என்டர்பிரைசஸ், சிப்லா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ITC, டாடா கன்சூமர், அதானி போர்ட்ஸ், டாடா மோட்டார்ஸ், JSW ஸ்டீல். மெயினாக இன்றைய தினம் DOT, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, டிமாண்ட் ஃபார் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ், அது மெயினாக அந்த சைனா டெக்னாலஜி யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ஜிட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அதனால் ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் ஐடியாவில் அது ஒரு அழுத்தத்தை ஒரு ஷார்ட் டேர்மில் கொடுக்கும். ஸோ குட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேயா. தென் பேங்க் பாரோயிங் காஸ்ட் பார்த்தோம்னா அது 9 lakh crore இருக்கு. ஆஸ் கிரெடிட் க்ரோத் பார்த்தோம்னா டெபாசிட்ஸை விட அதிகமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கேபிள் அண்ட் ஒயர் அந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு நல்ல பையிங் வந்திருக்கு. எல்லா ரிசர்ச் கம்பெனிஸும் இந்த இண்டஸ்ட்ரியை ஒரு பை ரெக்கமெண்டேஷனில் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்றைய தினம் 3.49 குறைந்து பிலோ 14 இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுமாரி USD INR 83.79 ரூபாய் இருக்கிறது, 0.12% குறைந்துள்ளது. கோல்டு 500 ரூபாய் அதிகரித்து 72,084, சில்வர் 1,106 ரூபாய் அதிகரித்து 85,444, குரூட் ஆயில் 12 ரூபாய் அதிகரித்து 6,202 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னாக்க வால்யூம்ஸ் இன்னைக்கு பிலோ 37.59 லேக்ஸாக இருக்கிறது. ஸோ வால்யூமை பொறுத்தவரை பார்த்தோம்னா நிஃப்டியில் பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி லோவர் லெவலாக தான் இருக்குது என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் சந்தைகளில் நிஃப்டி பார்த்தோம்னா காலையில் ஒரு லோ வந்தது, அதுதான் 24,607. ஸோ அதன் பிறகு பார்த்தோம்னா ஒரு பெட்டர் மூவ்மெண்ட். நிஃப்டி ஒரு 11:30 மணிக்கே 24,734 ஒரு புதிய உச்சம், அதாவது 24,700 தாண்டியது குறிப்பிடத்தக்கது. ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 127 புள்ளிகள் ஹைக்கும் லோக்கும் உள்ள டிஃபரன்ஸ்ன்னு சொல்லலாம். மேலும் மார்க்கெட்டுடைய அப்சர்வேஷன்ஸை பார்க்கும் பொழுது நேற்றைய தினம் ஒரு மாடஸ்ட் கெயின்ஸ் இருந்தது, இன்னைக்கு ஒரு பெட்டராகவே முடிந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதேமாரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் இந்த ரேலியில தொடர்ந்து கண்டினியூவாக இருப்பது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் மார்க்கெட் பிரெத்தும் பாசிட்டிவாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நிஃப்டி இப்பொழுதைக்கு அந்த 15 minutes
மூமெண்ட்ஸை வைத்து பார்க்கும் பொழுது அஸ் ஆஃப் நவ் இட் இஸ் அன் அப் ட்ரெண்ட் மூவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்றைய தினமும் நாளையும் அமெரிக்காவிலே ஜாக்சன் ஹோல் எக்கானமி சிம்போசியம் இருக்கு. ஸோ அதனுடைய இன்புட் ஃபெட்டில் கொடுக்கக்கூடிய அதனுடைய இம்பேக்ட் வந்து சந்தைகள் வந்து ஒரு பெட்டர் இம்பேக்டை கொடுக்கக்கூடும் என்று சொல்லலாம். மேலும் ஒரு புல்லிஷ் பெட் வந்து பார்த்தோம்னா நிஃப்டி வந்து பிலோ த ரீசன்ட் ஸ்விங் லோ ஆஃப் 24,099 தான் நம்ம வந்து அந்த ஏதாவது ஒரு இம்பேக்ட் வருவதை தவிர அதுவரை மேலே டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். செக்டார்ஸை பார்த்தவரையிலையும் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் இன்றைய தினம் கொடுத்திருக்கிறது. ஸோ அதுமாரி ஸ்ட்ராங் செக்டார்ஸ்னு பார்க்கும் பொழுது பேங்க், நிஃப்டி மற்றும் எனர்ஜி ரெண்டும் ஒரு பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. நிஃப்டியை பொறுத்தவரை ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து எப்போ வந்து இந்த 24,700 உடைச்சதோ அடுத்தது 24,885 to 25,133 அப்படிங்கிற லெவல் வரையும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். சப்போர்ட் எகைன் அதே தான் 24,390 மற்றும் 24,233 அப்படிங்கிறது வந்து நிஃப்டிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 50,977 to 51,300 ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் 50,300 49,960 ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். நாளைய தினம் பேங்க் நிஃப்டியினுடைய வீக்லி க்ளோசிங் இருக்கு. பிளஸ் இன்றைய இரவு வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் தகுந்த மாதிரி ஓவரால் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்டினுடைய இம்பேக்ட் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் மார்க்கெட்டில் வந்து வாலட்டைல் மூவ் தொடரக்கூடும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.